இந்த மாதிரி அத்தி கடைக்கு போகும்போதே, அதாவது இந்த வரப்பு ஓரத்தில், ஆற்றுக்கரை ஓரத்தில், வாய்க்காங்கரை ஓரத்தில் இருக்கிறப்ப அந்த அத்தி இது மாதிரி நிறையா இருக்கும், குத்து குத்தாக இருக்கும். அந்த அத்தி பாலை ஒடிச்சு இந்த முழங்கால் காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக அடித்து போட்டுட்டாங்கன்னா, இந்த முழங்கால் எல்லாம் அடித்து போட்டால் அப்படியே வலி, அவங்க டீ கடைக்கு போகிறதுக்குள்ளே வலி சரியாயிடும். சிரங்கு, இந்த புண்ணு இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அரிக்குது பற்றியெல்லாம், அந்த இடத்த சொரிஞ்சு விட்டு இந்த பாலை தடவணும்னா அப்படியே பட்டு போயிடும். அதாவது எரியும், இந்த பால் தண்டுற இடம் அப்படியே பட்டு போயிடும். நீங்களும் இப்போ இது மாதிரி அத்தி இலையை பார்த்தீங்கன்னா, டீ கடையில் அந்த காலத்தில் அத்தி இலையில் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா இதில் அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த அத்தி இலையில். அதுக்காக வேண்டி டீ கடையிலலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, ரோட்டு கடையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், கிராமத்தில் ஒரு கடை 2 கடை தான் இருக்கும். அதில் இட்லியை சுட்டு வச்சுட்டு போய் அத்தி இலையை பறிச்சு நல்லா பெரிய பெரிய இலையை பறிச்சிக்கிட்டு வந்து அடுக்கி வச்சு இந்த பாலுகளெல்லாம் போன்ற மாதிரி கழுவி விட்டு அதை சுத்தமாக அதில் இட்லி பொடி, அதாவது உளுந்து பொடி, அந்த காலத்தில் உளுந்து பொடி தானே அதிகம், அந்த பொடியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இதில் இட்லி வச்சு சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த இலையை பறித்து அதுமாரி சாப்பிடுவாங்க.